ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டர்பனில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ மோசஸ் மஹிமா ஸ்டேடியம் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமோட டூர் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பட் இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்கள். செக்வே டூர்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் வாக்குன்னா அந்த ஸ்டேடியமுக்கு மேலே அப்படி ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே அப்படி நடந்து கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஸ்கை கார் இருக்குது. ஸ்கை கார்னால் ஒரு கேபிள் கார் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் மேலே ஏறி நம்மளோட 360 டிகிரி சிட்டியை சுற்றி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் ஸ்விங்கும் இருக்குது. நீங்கள் வேணால் பிக் ஸ்விங்கும் பண்ணலாம், ஜம்ப் பண்ணி அந்த இது பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் ஸ்டேடியம் டூர் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் பீப்புள்ஸ் பார்க் இருக்குது. ஸ்டேடியம் டூர் தான் இப்போ மெயினாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஸ்டேடியம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 70, கிட்ஸுக்கு 40 ரேஞ்ச் வாங்குறாங்க. இது பார்க்கலாம் எப்படி ஸ்டேடியம் எப்படி இருக்குது. அவர் தான் அந்த மோசஸ் மஹிபா, அவர் பேரில் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர். ஸோ அவரோட ஞாபகத்துக்கு போது அந்த ஸ்டேடியத்துக்கு அவர் பேரை வச்சுருக்காங்க. ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வர்றப்போ நாங்கள் இது மேலே கேபிளில் போனோம். இப்போ இந்த கேபிள் ஒர்க் ஆகலை, க்ளோஸ்டு, மெயின்டெனன்ஸ் பர்பஸ்னால க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேடியம் பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா கிங்ஸ் பார்க் ஸ்டேடியமாக இருக்குது. இந்த கிங்ஸ் பார்க் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில், அதுலேயும் டர்பன் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கிங்ஸ் பார்க்கில் தான் நடக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான கிரவுண்ட் அது. பட் இந்த மஹிபா ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா 2010 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்கா நடத்தினாங்க. ஸோ அப்போ அதுக்காகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த ஸ்டேடியம் தான் அது. அதை தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரசிடென்ஷியல் சூட் இருக்கிற இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். இந்த சூட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூட்டில் பிரசிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் மேயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளப்போட ஓனர்ஸ், இவங்களாம் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த இடத்துக்கு வரத்துக்கு டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ இன்வைட் மூலமாக மட்டும்தான் இந்த பிரசிடென்ஷியல் சூட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். பிரசிடென்ஷியல் சூட்லேருந்து அந்த கிரவுண்டு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இது இத்தனையும் காலி கிரவுண்டு தான். பட் அதுக்கே பார்க்க எப்படி இன்னும் மக்கள் ஃபுல் க்ரௌடடாக அந்த இதை பார்த்தோன்னா வேறு லெவலில் ஒரு வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி ஈவினிங் ஒரு லோக்கல் மேட்ச் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அந்த கிரவுண்டோட வியூ பிரசிடென்ட் சூட்லேருந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ஏரியான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட காஸ்டியூம்ஸ்லாம் இங்கே இருக்குது, ட்ரெஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அவங்க மேலே இருக்க லாக்கரில் வச்சுக்குவாங்க. பட் இது கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸிங் ரூம் கிடையாது. நான் பிளேயர்ஸ்க்கு சும்மா அந்த கேம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்களே, அது மட்டும் தான் இங்கே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர்ஸ் கிரவுண்டு என்ட்ரி ஆவாங்க இல்லைங்களா, அந்த வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அது அப்படியே உள்ளே போகிறப்பே நமக்கே ஆஹா சூப்பராக இருக்கிறாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிளேயராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இந்த மாதிரி டூராக சுற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. உள்ளே நுழையிறப்போ அந்த கிரவுண்டோட வியூ பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிறப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஃபுல் க்ரௌடடாக இருந்துச்சுன்னா அந்த பிளேயர்ஸ்க்கான ஒரு வைபே வித்தியாசமாக இருக்குங்கிறது நமக்கே அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஃபீலாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா 2010 7 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்சஸ் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் பார்த்திங்கன்னா 2011 நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த கிரவுண்ட் ஃபுல்லி ஆக்குபைட் 55,000 அட்டன்ஸோட இந்த கிரவுண்டில் அந்த மேட்ச் நடந்திருக்கு. இந்த கிரவுண்டே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வியூவோட சூப்பராக இருக்குங்க. இப்போ உஷாகா மரைன் உள்ளே தான் இந்த குண்டோலா போட் ரைடர் இருக்குது. இந்த குண்டோலா போட் ரைட் போடுறாங்க. டிக்கெட்ஸ் இந்த பம்பிங் ஷாப்பில் ஸ்டைல் ஆஃப் ரைட்டில் லெஃப்ட்டில் 2 சைட்லையுமே காணாமல் வாங்கிக்கலாம் அந்த டிக்கெட்டு. இது 30 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட்டுக்கு 220 ரேண்டு, அதாவது 80 ரேண்டு ஒரு அடல்ட்டுக்குன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் பெடல் போட்ஸும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சின்ன க்ரூஸ் போட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே இங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் பை பண்ணிக்கலாம். கொண்டோலா போட் ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம். போட்டு வரணும் போல இருக்குது. போட்டு இங்கே டாக்கில் இல்லை, ஆனால் அங்கேருந்து ஸோ இனிமேல் வந்ததுக்கப்புறம் தான் போன போது வேக வேகமாக கூட்டு வந்ததை பார்த்தோன்னே சரி ரெடியாக இருக்கு போல் போட்டு நினச்சேன் நான். ஸோ போட்டுக்காக வெயிட்டிங். போட்டு வந்தோடனே இங்கே நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து. எப்படி எவ்வளோ தூரம் கூட்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் 15 to 20 மினிட்ஸ் தான் ரைட் சொல்லியிருக்காங்க. ஸோ 15 to 20 மினிட்ஸ்க்கு என்ன அப்படி எவ்வளோ தூரம் கூட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பெடல் போட்ஸும் வச்சுருக்காங்க. பெடல் போட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 120 ரேண்டு வாங்கினீங்கன்னா ஒரு ஃபேமிலி 2 அடல்ட்டு 2 கிட்டு போகலாம். அதில் அது 30 மினிட்ஸ் அதை ட்ரை அதில் போய்க்கலாம். அதே மாதிரி பெரிய போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பாருங்க, இந்த பெரிய போட் இருக்குது பாருங்கள், அந்த பெரிய போட்லேயும் போகலாம். அது பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு, அதுவும் ஒரு அடல்ட்டுக்கு 120, கிட்ஸுக்கு 60, 70 ஆகும். இது மினி க்ரூஸ் இது பார்த்துக்கோங்க. இவனுக்கு இதில் கூட்டம் ஜாலியாக இறக்கி விட்றானுங்க போல். என்ன சுகமாக இருக்காது. வண்டி சொல்றன்னு போதும்.
You know that you won't be able to see what's happening. மோட்டர் போட் இருக்கு, இது கிடையாது போல இருக்கு, ரோயிங் போட் மாதிரி கிடையாது, மோட்டர் போட் போல இருக்கு. சத்தமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்குது, சூப்பராக போகுது ரோய் சர்ன்ட்டு. பாருங்கள், வெயில் இல்லை, ஃபுல் க்ளவுடியாக மாறிடுச்சு. ஆமாம், சில்லுன்னு இருக்கு இப்போது. அப்படியே அப்பா அவன் பேசுகிறது எங்கே கிடைக்கிற அளவுக்கு இருக்கு இந்த இடத்துல. ஏதோ பிரிட்ஜு போல இருக்கு. இந்த கொண்டோலா போட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒஷாகா மரைன்லேயே இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நம்ம இந்த போட்டை வந்து ரைட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ரீசைக்ளிங் வாட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு இருக்குது. இதில் 50 to 20 minutes நீங்கள் இந்த போட்டில் வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம். கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டர்பன் பீச்சு. இந்த இடம் வந்து ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் பிளேஸ் இந்த டர்பனுங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு. இங்கே வந்து சரியான கூட்டம் இருந்துச்சு. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. பீச்சோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேவ்மெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வாக்வே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 kilometers வந்து இந்த வாக்வே போட்டிருக்காங்களாம். அதில் வந்து ஃபுல்லாக மக்கள் ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறதுட்டு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச் ஓரமாக வந்துட்டு இந்த மாதிரி சாண்டில் வந்து ஆர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களோட பர்த்டே விஷ் பண்ணணும், இல்லை நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாண்ட் ஆர்ட்ஸ்க்கு அவங்கக்கிட்ட வந்து காசு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக வந்து வரைஞ்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி பீச்சோட சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த வாலிபால், இப்போ பீச் வாலிபால் விளாட்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பீச் வாலிபால் விளாட்றாங்க. இந்த மாதிரி வந்து அங்கங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபெசிலிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சி வியூ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த லைனில் வந்து எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஃபேவரட்டோ நீங்கள் அதில் போய் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டர்பனில் வந்து ஒரு பாப்புலரான லோக்கல் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை தான் வந்து போய் பார்க்க போகிறோம். இது வந்து சாட்ஸ்வர்த் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அந்த சவுண்டு, குரல் எல்லாமே அந்த கூறு போட்டு விற்கிறது, அந்த கத்துறது, 3-10 4-10 நிற்பாங்க அந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்துருச்சு எனக்கு. இந்த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் மெயினாக பார்க்குறதுக்கு வந்தோம். என்ன ரீசன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் செல்லிங் எல்லாமே வச்சுருக்காங்க, பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்ஸ் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து மீன் கடைக்கு வந்தோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் தமிழ் என்னன்னு தெரியல. ஸோ அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் இருக்குன்னாங்க. சரி ப்ரான்ஸ் வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா 2 கிலோ பேக்கெட்டில் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் விற்கிற மாதிரி இந்த மீன் யாரெல்லாம் கூறு போட்டு விற்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாக்ஸில் தான் வைக்கிறாங்க. சரி இது நம்ம இடத்துல போய் வாங்கிக்கலாம், அது எதுக்கு இங்கே வந்து வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டனை போட்டேன் நான். பட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊரில் எப்படி அழகாக அந்த கூறு போட்டு விற்பாங்களோ அதே மாதிரி அழகாக கூறு போட்டு விற்கிறாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா, அதே கான்செப்ட் தான். இந்த காய்கறி பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. கூட்டமாக வந்து இந்த மார்க்கெட்டில் நான் எதிர்பார்க்கல, நல்லா க்ரௌட் இருந்துச்சு. இது வந்து ஒர்த் டு பை தான். இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். நம்ம ஊரில் அந்த மார்க்கெட்டில் நாட்டு மருந்து கடை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து ஒரு நாட்டு மருந்து கடை இருந்துச்சுங்க. நாட்டு மருந்து எல்லாமே விற்கிறாங்க இதில். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அடேங்கப்பா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி நாட்டு மருந்தெல்லாம் விற்கிறீங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட் சுற்றிட்டு லோக்கல் ஃபுட்டு சாப்பிடாம போனால் எப்படி? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு இந்த லோக்கல் ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்றதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு ரோ வச்சுருக்காங்க, கடைங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சமோசா, வடை அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. போண்டாலாம் பண்ணி விற்கிறாங்க. பட் இந்த டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி அப்படியே அந்த டேஸ்ட் இருக்காது. பட் டர்பனில் அவங்க இந்தியன்ஸ் அவங்க செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட் வேரி ஆகும், அதே மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப என்ஜாய் எங்களுக்கு வந்து இது சாப்பிட்டு பாருங்கள், அது சாப்பிட்டு பாருங்கள், இது டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கொடுத்தாரு. நாங்கள் தமிழில் பேசிகிட்டு இருந்தோம். அதை அவர் கேட்டு ஆஹா என் வெளியூர்காரன் ஒருத்தர் வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க, இதான் இது சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அள்ளி விருந்தும் போல் அள்ளி தெளிச்சார். சரி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்கலான்னு பார்த்தா இல்லை காசெல்லாம் வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டார் அவர். ஒரே ஒரு சமோசானா பரவாயில்லங்க போகலாம். நான் வேறு 2 வடை 3 சமோசா 6 போண்டான்னு தின்னுபிட்டேன். காசு கொடுக்காம போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவர் வாங்கிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதா டெம்பிள். இது வந்து டர்பனில் ஒரு பாப்புலரான ஒரு கோயில். இங்கே
இந்த கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவன்டா என்னையே மெடிடேட் பண்ண வச்சுருவீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த இடமே ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. கண்டிப்பாக டர்பன் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மஸ்ட் விசிட் தான் இதை சொல்லலாம். ஏன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோயில் உள்ளே மட்டும் இல்லைங்க, கோயில் வெளியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக வந்து கிராஸ்லாம் போட்டு கோயில் சுற்றி வரத்துக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு டெம்பிள். இதுவும் டர்பனில் ஒரு பாப்புலரான ஒரு கோயில் தான். கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து கீழே க்ரீன் மேட்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்தால் நடக்க முடியாமல் இருக்குங்கிறதுனால அந்த க்ரீன் மேட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டர்பனில் இருக்க விஷ்ணு மந்திர் கோயிலில் தான் இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பின்னாடி ஒரு ஹனுமான் ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். இந்த ஹனுமான் ஸ்டாச்சு தான் வந்து இந்த ஆஃப்ரிக்காலேயே வந்து உயரமான சிலை. 1860 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இந்தியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க வேலை விஷயமா. ஸோ அவங்க வந்து 150 இயர்ஸ் ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க.